இந்தாங்க இந்த பக்கத்து ரம்யா இருக்கால, அவளோட புருஷன் வந்து அவளுக்கு 65 இன்ச் எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 75 இன்ச்சாவது வேணும். அட்லீஸ்ட் 75யா? சே, அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க செல்லாம். அவனே போர் அடிச்சு போய் தான் 65 இன்ச்லாம் வாங்கி தரான். எனக்கு அப்படியா? இவ்வளோ அழகா சம்சமாக ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு 75 இன்ச்லாம்? நாள் ஃபுல்லாக நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க போகிறேன். எதுக்கு டிவி எல்லாம் சொல்லு. ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டா. அப்போ சரி இரு. என்னாச்சு? கொசு போயிடுச்சு வாயில. கொசு போயிடுச்சா? டா இது ஒரு மாதிரி இருக்கு. பின்ன கொசு மருந்து எப்படி இருக்கும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏங்க ஏங்க மெச்சூரிட்டின்னு சொல்றாங்களே, மெச்சூரிட்டினா என்னங்க? பொண்டாட்டி படுத்துற இம்சையை பார்த்து செகுட்ட சேர்த்து நாலு அரையாளாமேனு இருக்கேன். குடும்பம் வீணா போயிருமேன்னு நினைச்சு பொறுத்து போறோம் பாத்தியா, அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. சில்லுன்னு இருக்குல்ல, இந்த டைம்ல சூடா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்ப கூட தின்றத பத்தி யோசிக்குது பேர். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன ஏதாச்சும் வாங்கி கொடு கேட்க போறியா? நான் ஏன் இவ்ளோ தீனி பண்டாரமா இருக்கேன்? உண்மையே சொல்லவா பொய் சொல்லவா? பொய்யே சொல்லு. போன ஜென்மத்துல கிரைண்டரா பிறந்திருப்ப போல, அதான் இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்து அரைச்சிட்டு இருக்க. நிஜமா எனக்கு தெரியல காவியா, நீ எதுக்கு இவ்வளவு தீனி பண்டாரமா இருக்கன்னு. என் அக்கௌண்ட் ஹிஸ்டரியை தேடி பார்த்து தான் சொல்லணும் நீ எவ்வளவுக்கு தின்னு இருக்கன்னு. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பசிக்குது சொல்ற உன்னோட வயிறா, இல்ல பாக்குறதெல்லாம் வாங்கி கொடு சொல்ற உன்னோட கண்ணா, இல்ல வாழ்க்கை பூரா தின்றதுக்குன்னே படைக்கப்பட்ட உன்னோட வாயா? எது இழுக்குதுன்னு தெரியல காவியா. போதும் காவியா, நீ தின்னது என் பர்ஸ காலி பண்ணது. சுண்டலே ஐ சுண்டல், சுண்டல் வாங்கி குடுறா. வாங்கி குடுறா. சுண்டல் வாங்கி குடுறா. என்னங்க ஃபோன்ல வால்பேப்பர்ல ஏன் முகத்தை வச்சிருக்கீங்களாங்க? ஆமாண்ணே, செல்லம். உன் ஃபேஸை பார்த்தா தானே எனக்கு ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சாந்தம் கிடைக்குது. இவ்வளவும் கிடைக்குதாங்க? ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த ஃபோனில் இருக்க உன் ஃபேஸை பார்த்தமே, உன்னையே சமாளிக்க முடிஞ்ச எனக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உள்ளேருந்து சொல்லுறா. ஓ, உள்ள இருந்து சொல்லுதா? எங்கடி போற? சாவ போற. இரு நானும் வரேன். ஏன்? எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை. மூஞ்சி எப்படி இருக்கு? என் மூஞ்சியே அப்படிதான். என் மூஞ்சி பார்த்தா பிடிக்கலையா? இதுதான் பின்னாடி தேடி தேடி கல்யாணம் பண்ண, லவ் பண்ணியிருந்தேன். இப்போ மட்டும் முகம் నచ్చట్లేదు. ఓకే ఓకే మూంజి எப்படி இருக்குன்னு கேட்டா నా మొహమే అంతే, ఏం చేయమంటావు? నీకోసం మార్చుకోలేను. తాగు, పందిలా తాగు, జ్యూస్ తాగు, బాగా తిను, ఇచ్చే ఇది ఇది இதுதான் வேலை உனக்கு. மூஞ்சி எப்படி இருக்கு? மூஞ்சி உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ மூஞ்சி எப்படின்னா உனக்கு என்ன? அப்போ எப்படி இருக்கு மூஞ்சி? நல்லா தான். ஒன்றும் இல்லடி. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. உனக்கு தானே ஏதாவது. அதான் உனக்கு பிரச்சனையா இருக்க, நீ ஜாலியா இருக்கப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? வீட்டுல இருக்க நான் தான்ப்பா நீ இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு. உனக்கு என்ன சந்தோஷமா வந்துமா வீக்கெண்ட்ஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊர் சுத்தணுமா, முடிஞ்சிச்சு. நல்லா 3 வேளை சாப்பிட்டுமா, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இருக்கிற பிரச்சனை யாரும் கண்டுக்க போறேன் அந்த வீட்டுல. உன்னை நம்பி வந்தேன்னா எனக்கு தேவைதான். இதோ இந்த சிறுபாலே நடி. ஓ, அப்படியே போயிடு. எப்போ விடுவா எப்போ போலான்னு ரெடியா இரு போறதுக்கு. டேனிக்கு மாதிரி ஜூஸ் ஜூஸ் இப்போ எப்போ தாகி இந்த தாகி ஜூஸ் தாகி தாகி. Hello, excuse me.
ஒரு நிமிஷம், இது ஒரு சேலஞ்சு. ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிஸ்கெட் வந்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்கெட் சாப்பிடும்போது ஒரு 500 ரூபா எடுத்துக்கலாம். சேலஞ்சுக்கு அக்செப்டடா? ஓகே. ஓகே. நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ 500 ரூபா எடுத்துக்கலாம். A few moments later. யார் என்னதுன்னெலாம் பார்க்கறது கிடையாது. 10 ரூபா பிஸ்கெட்டும் பிரியாணி கட்டினா போதும். கல்யாணம் வேணான்னு சொன்னா கேக்குறியா? எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அதான் வீட்டுக்கு வந்தோட திரும்ப ஃபோன் பண்றேன். கல்யாணம் வேணாம், எல்லாம் தெரிஞ்சவ தானே சொல்றேன். கல்யாணம் வேணாம். காலையில எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சிடணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்க முடியும். நீ வீட்டு வேலையும் பார்த்து ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். கல்யாணம் வேணாம், நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு, வரேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. காலையிலேருந்து இந்த வீட்டு வேலை பார்க்கறது எல்லாம் நான். நீ எவகிட்ட போய் ஏற்றி விட்டுருக்க? எவளா? யாரு சொன்னா நான் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு? அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால கல்யாணம் வேணாம்னு அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹலோ மச்சான், உங்க அக்கா வாழ்க்கையிலே சொன்ன உருப்படியான ஒரே விஷயம் இதான் மச்சான். நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏய் ஹாய். ஹாய், இது என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். மாடர்ன் கையா? இஃப் யூ வாண்ட் டீ, வாட் தூள்? கஞ்சா தூள். ஓ, அவ்வளோ மாடர்ன் கையா? குடுங்க, குடிச்சு பா. அதெல்லாம் அவனுக்கு வேணாம், நீங்க குடிங்க. என்ன டீல இதெல்லாம் போட்டு குடிக்கிறான்? அவன் கொடுத்து வச்சேன், பொண்டாட்டி குடிக்க விட்றா, நீ குடிக்க விட மாட்டேற. மூடு. என் புஜ்ஜு. லக்கி ப்ரோ நீங்க பிரீத்தி கிடைச்சதுக்கு. ப்ரோ யூ வாண்ட் சீக்? சீக்கா? வேணாம் ப்ரோ, திட்டுவா. வாட் லைஃப், அடிமா லைஃப். ஓகே, இந்த சிகரெட் ஏதோ மெர்சலா பூச்சி காட்டுமே, காட்டு. தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? எப்படி? சூப்பர். சிகரெட் அடிப்பியா நீ? என்ன மேல கை வைக்கிறா? உன் ஆள் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கா. நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சிகரெட் அடிப்போம். ஒன் லைஃப் கிங் சைஸ். இவ தாண்டா உண்மையான ஒய்மா. நம்ம இன்னைக்கு கப்புலா கிளப் போலாமா? நாங்க எதுக்கு கிளப்புக்கு வரணும்? இவன் என்னை சரக்கு அடிக்க விட மாட்டா, தம் அடிக்க விட மாட்டா, ஏன் நைட் முடிக்க கூட விட மாட்டா. நாங்க வீட்டுக்கு போறோம். நைஸ் டு மீட் யூ. யூ போர் காய், ஐ அம் லக்கி காய். புஜ்ஜு. வரோம். மாப்பலாம். யாரு? இது என் ஃப்ரெண்ட் பிரீத்தியோட வீடு தானே? ஆமா, நான் பாய் ஃப்ரெண்ட் தான். இல்லையே, அவர் புஜ்ஜுமா யாரு? யார் வந்திருக்கா? என்னங்க நேத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனீங்கல்ல, இப்போ வீட்டுக்கு வந்தீங்க? என்ன? நேத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனீங்கல்ல, எப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். என்ன? நேத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனீங்கல்ல, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? அம்மா, இங்க இருந்தா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஓ, நீ வேணா உட்காந்து பாரு. வாங்க உட்காரு. சேர்ல உட்காந்தா எதுவும் கேட்க மாட்டேங்குது. பொய் 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 பொய். நேத்து என் பர்ஸ்ல வச்ச 1000 ரூபாய் எங்க? என்ன மாட்டிக்கிட்ட பங்கு? என் பர்ஸ்ல வச்ச 1000 ரூபாய் எங்க? என்ன நேத்து என் பர்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் வச்சேன்ல, அது எங்க? என்ன என்னங்க என்ன மாதிரி சேர் கண்டுபிடிக்கிறாங்க? உட்கார்ந்தா கொஞ்சம் கூட ஏன்? டே, பெரச்சனா பெரச்சனா தான், அவ்வளோதான், பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. ஆமாவா? கரடி சாப்பிட்டு போயிடலாம். நல்லா இருக்கும். எப்படி? இல்ல, வேணாம். ஏன்? இல்ல, சளி பிடிக்கும் ஐஸ் சாப்பிட்டா. சாப்பிடு, நல்லா இருக்கும். இல்ல, வேணாம் வேணாம். பவி, நான் சாப்பிட்டேன். வேணாம் 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 சாப்பிடு பவி. வேணாம் 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 வேணாம். நல்லா இருக்கு தானே? நான் தான் சொன்னேன் நல்லா இருக்கும்ன்ட்டு.
மாமா மாமா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். இதோ வந்துட்டாடா என் பர்ஸை கொத்தா பிடுங்கிறதுக்கு. இப்படியே அசிங்கப்படுத்துங்க, இப்படியே அவமானப்படுத்துங்க. இப்போ உனக்கு எதுக்கு 2000 ரூபாய்? பொங்கலுக்கு பாட்டில் கிரீன் கலர்ல சாரி எடுத்தல, அதுக்கு பிளவுஸ் தைக்கணும். அடி பொங்கலே முடிஞ்சிச்சடி. அது தீபாவளிக்கு எடுத்த பிளவுஸ் தான் எடுத்து போட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். சேலரி வந்தாலும் திருப்பி கொடுத்துட்றேன். திருப்பி கொடுத்துருவல? கண்டிப்பா. ரொம்ப தான் ஆனால் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. என்ன கரெக்டாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். 2000 2000. அம்ஸ்டம்பர் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு ஒரு 2000 ரூபாய் காசு. சேலரி வந்தோடனே திருப்பி இல்லை என்ன நீ தான் வேலைக்கே போகிறது இல்லை, எப்படி சேலரி வந்தோடனே திருப்பி கொடுப்ப? ஓ சேலரி வந்தோடனே திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓ அப்பனா ஓகே சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஹேய் ஹேய் நில்றி. ஹேய் கடவுளே, இந்த புது வருஷத்துல இருந்தாவது நான் கடன் தொல்லைலாம் இல்லாமல் இருக்கணும். ஒன்று என் கடன் தொல்லையெல்லாம் தீர்த்துரு, இல்லை எனக்கு கடன் கொடுத்தவங்கள தீர்த்துரு. நல்ல வேலை. ஆமாம், எங்களுக்கு எதுவும் கடன் கொடுக்கல. அபி என்னடா சாப்பிடுற? குலாப் ஜாமுன்மா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தியா? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தேன். அபி அது வாங்கி 2 மாசம் ஆயிடுச்சு, சாப்பிடாத, எக்ஸ்பயரா இருக்கும். தேங்க்யூ அம்மு. நீ மட்டும் வந்து சொல்லனா இதை சாப்பிட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். பொண்டாட்டியா வந்து நீ கிடைக்க நான் போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது வந்து பண்ணியிருக்கணுமா. தேங்க்யூ அம்மு. அம்மு அம்மு நான் வெளில போயிட்டு வரேன்டா. அம்மு என்ன சொன்ன? ஐயோ என்ன இவ்ளோ பெருசா இருக்கா? இவங்க கிட்ட மாட்டினா செத்தேன். பா 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 படிக்கட்ட போட்டு விட்டுருச்சு. எப்ப பாரு ஃபோன். ஷாப்பிங் பண்ண காசு கொடு. ஐயா எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங்கு காசெல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறப்பவே எல்லாம் செலவாயிருச்சு. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் போனை கொடு. நாங்கெல்லாம் மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டோம். செக் பண்ணிக்க. ஹலோ அத்தை, உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்க பையன் தம்மு, பிராந்தி, விஸ்கி, கஞ்சா, குட்கா இது எல்லாம் பழக்கமும் இல்லவே இல்ல அவருக்கு. ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் ஊர் உலகத்துல வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? இத சொல்லதான் அத்தை கூப்பிட்டேன். இல்ல வேற எதுவும் இல்ல. வச்சிடுறேன். அதான் வெஸ்டியே. பேலன்ஸ் பேடிஎம் பண்ணிடுறேன், இல்லன்னா நீ வன்மத்தை கக்கிடுவ. எங்க போற நீ? ஆபீஸ்க்கு. என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு நல்லா தான் இருக்கு. இன்சர்ட் பண்ணி கேவலமா இருக்கு. ஷர்ட் நல்லாவே இல்ல ரீ. இன்சர்ட் பண்ண நல்லா இருக்கும். இது ரெண்டும் என்ன ரீ? இது கேவலமா. இந்த பேண்ட்டுக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் தயவு செஞ்சு மாத்து. இந்த மாதிரி இருந்தா நான் கூட வரவே மாட்டேன் எங்கேயுமே இதுக்கப்புறம் வெளியில. நல்லா இல்லையா? బాలేదంటే ఏంటి? நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஓ சி, இப்படிதான் மாதிரி ட்ரெஸ் ஷர்ட்லாம் போடுறாங்களோ. பிரேக் மாத்திடு. இது ஓகேவா? ஓகே. நீ எங்க போற? ஏன் அங்கே போன உனக்கு எதுக்கு? நீ டிஷர்ட் போட்டிருக்க நல்லாவே இல்லையா? என் இஷ்டம், என் ட்ரெஸ், என் உடம்பு நான் எப்படி வேணா போட, உனக்கு எதுக்கு? என்ன மட்டும் ஏண்டி மாற்ற சொன்ன? அப்படிதான் சொல்லுவேன், நீ மாற்றி தான் ஆகணும். நீ இன்னும் கேட்டால் மட்டும் முடியாது ஹரி, என் இஷ்டம் ஹரி. என் ரைட்ஸ்க்கு நீ வராது ஹரி. பாருங்க அது மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. ஏய் அமுதா, ஏந்திரு. நீ ஆசைப்பட்டு கேட்டல்ல, அது எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. அப்படியா? என்னது? நீ என்ன கேட்ட? உனக்கு ஸ்கூட்டர் வேணும், ஐபோன் வேணும், அப்புறம் பட்டு புடவை வேணும், இதெல்லாம் கேட்டல்ல, எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. நிஜமாவா? எப்படின்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் கிடைக்கும். நீ வேலைக்கு போக மாட்ட, நான் வேலைக்கு போறேன். நானும் நேரத்துக்கு போய் வேலை செய்யணும்ல. 8 மணி வரைக்கும் தூங்கினாக்கா இன்னும் டீ கூட குடிக்காம இருக்கிறேன் நானு. போய் எந்திரிச்சு போய் டீயை போட்டு சாப்பாடு செய் போ. என்னப்பா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணதானே? ஐயோ ஆமாப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணு என்ன விட்டு போயிடுச்சு. நீ எத்தனை முறைப்பா உன்கிட்ட சொல்றது? அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அதான் கேட்டேன். ஓடினே இருக்கும் உனக்கு. சரி, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஆட
அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ண, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பண்றேன். ஏய், அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு முறைக்கிற? புரியல. ஒன்றும் இல்லை. அப்பாடா, ஐ லவ் யூ. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாரம் எங்க அதானே உங்க முத காதலி. இன்னும் பாசம் போகல போல ஒரே குலைச்சலாவுல குலையிறியே. அந்த மாதிரி பேசாத. நான் லவ் பண்ண காலத்துல முகத்தை கூட பார்த்து பேசவே இல்லை, தெரியுமா உனக்கு? சரி சரி வாங்க. ஐயோ என் பிள்ளை பிள்ளை பத்திரமா பாத்துக்க தெரியாதா? எத்தனை நேரம் சொல்லிருக்கேன் பிள்ளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போன்னு. கூட்டிட்டு போ பேசாத. ஏங்க முகத்தையே பார்த்து வளர்க்கலன்னு சொன்ன பிள்ளை வரைக்கும் போயிட்டு எலக்ட்ரிஷியன் போன் பண்ணா அவங்க வந்து பார்க்க போறாங்க. நீ வா, நான் போன் பண்றேன், நீ வா. எவ்வளோப்பா? 1000 rupees. பட்டு சாப்பிடும் மூடி தின்னு. சும்மா உப்பு இல்ல அது இல்லன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா சோத்துல ரசத்தை வச்சிருவேன். ஏய், நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல கொசு விழுந்துடுச்சுடி, அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட நாளைக்கு குத்துறேன். 500 ரூபாவா? சரி, நான் ஒரு கேம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சிட்டுனா 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கூட தரேன். என்ன கேமு? இந்த குச்சை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு குத்துவேன். நீ டச் ஆகாம ஜெயிச்சனா உனக்கு 1000 ரூபாய் தரேன். ஸ்டார்ட். ஆயிரம் ரூபாய் கொடு. இது சும்மா டெமோ தான்ப்பா. இப்ப நான் கண்ணை கட்டி விடுவேன். இதே மாதிரி நீ இப்ப பண்ணணும். ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். நான் பைத்தியம் முடிச்சுக்கிச்சா? ஆனா கேரட் இருக்கானா? கேரட்லாம் இல்லம்மா, சட்டு ஃபேன் தான் இங்க விற்கிறது. இங்க பாரு, சட்டு இருக்கு, ஃபேன் இருக்கு, இங்க பாரு ஜட்டி இருக்கு, பனியன் இருக்கு. வேற என்ன வேணும்? எந்த ஊருமா நீ? கோயம்புத்தூர். அதான் உனக்கு இந்த குசும்பு. உனக்கெல்லாம் கேரட்ல போமா. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட. எதுக்குடி 1000 ரூபா வாங்குற, ஆனா திருப்பி கொடுக்க மாட்டேற? கொடுக்குறேன், கொடு. எப்படி நம்பர் தோண?
நான் உன்னோட லைஃப் பார்ட்னர். முதல்ல நம்பிக்கை வை. உனக்காக நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் விட்டு வந்திருக்கேன். ஆனா நீ எனக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன். கொடு, எங்கே எடுத்துட்டு ஓடிட மாட்டேன். திருடி இல்லை நான். இதோட 10,000 ரூபாய் போனா திருப்பி வருமான்னு தெரியலையே. நம்பு முதல்ல. Several months later. அன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கினல கூட கொஞ்சம் மாச கடைசியாச்சு. செலவாயிடுச்சே. குடுக்குறேன்னு தாண்டி வாங்கினேன். ஹஸ்பண்டோட பணம் ஒய்ஃபுக்கு தான் சொந்தம். முதல்ல கடங்காரியை பார்க்குற மாதிரி பார்க்காத. அசிங்கமா திருப்பி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்ல? நான் பங்களாவை கட்ட போறேன் அதை வச்சு. முதல்ல நம்ம காசு நம்மளுது அப்படின்னு சொல்லி பழகு. உன் காசு ஏன் காசு அப்படின்னு சொல்லாத. முதல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக் ஆகிறதுக்கு காரணமே இந்த காசு தான். பார்ட்னர்ஸ்குள்ள காசு கொடுத்துட்டா மறந்துடணும், கேட்க கூடாது. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட எது கொடுத்துட்றேன். திருட்டுனா 2000 ரூபாய் கேக்குதா? 2000 ரூபாய் கேக்குதா உனக்கு? 2000 ஹாய் காயு, அங்க ஏதோ தண்ணி லீக் ஆகுது பாரு. தண்ணியா பகவானே? டேய் இங்க எதுக்கு வந்தீங்க? பொண்டாட்டி வீட்ல இருக்காடா. அவங்க வேற இருக்காங்களா? டேய் மச்சான் சார்ரா தெரியாது. டேய் படத்துக்கு 4 டிக்கெட் வேற எடுத்தாச்சுடா. வாடா. யார டிக்கெட் எடுத்து நாளா வர முடியாது. கொன்றுவாவே என்ன. நீ வரலன்னா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும். வாடா. டிக்கெட் வேஸ்ட் ஆன போட்டும். ஹேராச்சு 3 மணி நேரம் தானே. வாடா போயிட்டு வந்துருவோம். 3 மணி நேரம் என்னால எடுக்க முடியாது. பட் ஆனா 5 நிமிஷம் எடுக்க முடியும். புரியலையாடா? புரியல. இப்ப புரியும். இங்க இருக்க வந்துறேன். காயு, நம்ம நைட் டின்னருக்கு வெளியே போக கூடாது. ஆமா, வெளிய என்ன சத்தம்? அது தெருநாய் கண்டுக்காத. சரி நம்ம டின்னருக்கு வெளியே போக கூடாது. சரி போலாம். சரி டக்குன்னு போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரி ஒரு 5 மினிட்ஸ். சரி ஓகே. படம் சூப்பரா இருந்துச்சுல மச்சான், சீக்கிரம் இறங்குடா. காயு, இன்னும் எவ்வளோ நேரம் ரெடி? வெயிட் பண்ணியே போர் அடிக்குது. டேய் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிறேன். ஏம்பல கடைக்கு போறேன். ஆட்டுக்கறி 1 கிலோ எடுத்து வரட்டுமா? இங்க பாருங்க, ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு கறி எல்லாம் வேணாம். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிக்கனமா இருங்க. ஒரு காய் மட்டும் வாங்கிட்டு வாங்க. பருப்பு குழம்பு வைக்கிறேன், சாப்பிடலாம். சரி. சொல்ல மறந்துட்டேன். வரும்போது நான் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன்ல, அவங்க கிட்ட ஒரு 1500 ரூபா கொடுத்துட்டு என் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க. ஏம்பல ஒரு ஜாக்கெட் 1500 ரூபாவா? ஏங்க அது ஆலி ஒர்க் ஜாக்கெட்டுங்க. அது அவ்வளவு விலை தான் வரும். என் பொழப்பே இங்க மாசம் ஆடி போகுது. இதுல ஆலி உறக்கம். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல பிள்ள, நேற்று சுட்ட சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, அந்த சப்பாத்தி தான் இப்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு வாங்க, சாப்பிடலாம். நல்லா இருக்கு பிள்ள உங்க சிக்கனம். எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்க? Flashback. குட்டோ குட்டோ எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கமா? சஃபா என்கிட்ட கேட்டதுக்கு இல்லை 2 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து மேக்கப் பண்ணி அழகாக ட்ரெஸ் பண்ணி வரும்போதுலாம் உனக்கு தெரில அழகாக இருக்கேன்ட்டு. ஒரு பரதேசி நாய் மாதிரி சட்டியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டியை போட்டு கொண்டே போட்டு உட்காந்துருக்கேன். அதுவும் தீஞ்ச சட்டி. இப்போதான் உனக்கு அழகாக தெரியுது. என்ன புரியவே முடியலடா அவங்க. அதெல்லாம் அப்படிதான், புரியாது. எதுக்கு 12 மணிக்கு கால் பண்ணி வர சொன்னேன்? உடம்பு சரியில்லையா? எதுவும் பிரச்சனையா? இனி எமர்ஜென்சி? அம்மா அப்பா திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. தனியா இருக்க தோணல. அதான் உன்னை கூப்பிட்டேன். தனிமையா போகணுமா? அதுக்கு தானே நான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூனோ விளாடுறோம். டைம் போறதே தெரியாது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றேன்? என்ன அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். நேத்து போட்ட சண்டைக்கு இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னா காலையிலேயே வந்து நிக்கிறா. என்ன பார்க்காம இருக்க முடியல. நினைச்ச மாதிரியே வாய விட்டா. பைத்தியமாயவே. பேபி, நான் சில கேள்விலாம் கேட்கட்டா? எந்த வேலையும் இல்லையா உனக்கு?
சொல்லு கேக்கட்டா? அடுகு அடுகு. உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ. தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா? தோசை. சட்னியா சாம்பாரா? சட்னி. சிக்கனா மட்டனா? சிக்கன். சிக்கன் பிடிக்குமா நான் பிடிக்குமா? நீ தான் பிடிக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா என்ன பிடிக்குமா? சே உன்னதாண்டா பிடிக்கும். இல்லை என்ன கம்பேரிஷனு? உங்கள் அம்மாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? எத்தனை வாட்டி சொல்றது? నాకు మా అమ్మ అంటేనే ఇష్టం. என்ன சொன்ன? எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும்னு. அம்மா தான் பிடிக்குமா? பின்ன நான் இதே மாதிரி பதில் சொன்னா நீ சும்மா இருப்பியா? சொல்லிதான் பாரு. சொல்றது தைரியம் இருக்கா உனக்கு? இருக்கா? అయిపోయిందా ఇంటర్వ్యూ అయిపోయిందా? చెత్త క్వశ్చన్ అడిగేసావా? நான் போலாமா? போவே பார்த்து போ. ஃபோன் கொடுத்துட்டு போ. சும்மா வேலை வெட்டில அவன் அம்மா பிடிக்கும் ஆயா பிடிக்குமான்னு கேட்குறான் பாரு பைத்தியம். வலது கால எடுத்து வச்சு வாங்க சாமி. என்ன சாமி ஆச்சு? நீ ராஜயோகம் அடிச்சு ராணியா வாழ போறதாய். இல்ல எனக்கு புரியல. புரியுற மாதிரி தமிழ்லயே சொல்றேன். இந்த நிலத்துக்கு கீழே பழங்காலத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட தங்கம் இருக்கு. அது எல்லாம் உனக்கு தான். தங்கமா? எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. உன் ராசிக்கு குரு உச்சத்துல இருக்கான் தாய். அப்படி மட்டும் இருந்துட்டா கிடைக்கிற தங்கத்துல 1 கிராம் உங்களுக்கு கொடுக்குறேன் சாமி. லட்சுமி புத்ராய ஸ்ரீ. சொன்ன உங்க வாய்க்கு சக்கரை தான் சாமி போடணும். இருங்க வரேன். சர்க்கரை எல்லாம் வேணாம் தாய். ஒரு வாய் சோறு கொடு போதும். உங்களுக்கு இல்லாத சாப்பாடா? உள்ள வாங்க சாமி உள்ள வாங்க. ஓம் குபேராய நமஹா. நன்றி தாய். ஏதாச்சும் வடை இருக்குமா தாய்? அங்க இருக்கேன் சாமி. இல்லையே தாய். தோசை கடையில. மன்னிச்சிரு தாய் பார்க்கல. ஏண்டா தோசை கடையில இருக்கிற வடை உன் கண்ணுக்கு தெரியல, நிலத்து கடி இருக்கிற தங்கம் மட்டும் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. போடா வெளியே. ஏய் நில்லு. காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போயிட்டு வர? அங்கேயும் சுத்துறத பார்த்தேன், கையை காலை உடைச்சு நறுக்கி போட்டுருவேன். ஒழுங்கா உள்ள போ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடா. என்னது? அப்பெல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்சியானா? நீ போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேனா? அது உள்ள போ. மிரட்டுற மூஞ்ச பாரு, போடாடே எருமை. బాబు అరే ఏంటది? అయితే అదే కేக்குறாங்க. என்ன பொருள்? అది కైల என்னன்னு கேக்குறாங்க. இதுவா ஸ்நாக்ஸ் ஆண்டி? బాబు మా అమ్మ చేస్తది కదా. நான் தான் பண்ணுவேல, அப்படி வெளிய வாங்குறேன்னு கேக்குறாங்க எங்க அம்மா. உங்க பொண்ணு சூப்பரா சமைப்பாளா? மத்தியானம் ஒரு ஜூஸ் பண்ணா எடுத்துன்னு வர சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் அம்மா ஜூஸ் తీసుకొని రాలగా. இந்த ஜூஸ் நான் தான் மத்தியானமே குடிச்சேன், நீங்க குடிங்க. నాకు మమ్మీ ఎలాగుందో చెప్పే. இது ஜூஸா? ஓ யா இது மம்மி இப்ப கொடுத்தாலே அது என்ன தெரியுமா? ஸ்வீட் கார்ன் ஜூஸ். இதெல்லாம் பரவாயில்ல, இந்த ரவுண்டுக்கா வந்து இல்ல கிர்னி பழம், கிர்னி பழத்துல குழம்பு, వాటర్ మెలాన్ పచ్చడి, இதெல்லாம் செய்வா. இதெல்லாம் எவன் சாப்பிடுறது? కూడా కొంచెం ఈ బాబు. నిన్ను చూస్తే జాలేస్తుంది బాబు, మా అమ్మ చేసిన పనికి. మమ్మీ நைட்டுக்கு அது நீங்க தான் இருக்கியா? நைட்டுக்கு ஃபிஷ் ஐஸ் கிரீம் பண்ண கண்டிப்பா 2 பேர் சாப்பிட்டே ஆகணும். சரியா? இங்கே வெயிட் பண்ணுங்க, பண்ணிட்டு வந்துடுறேன். குட்டு என்ன ஐட்ரஸ் போட்டிருக்கியா? ஆமாடி, டாக்டர் சொல்லியிருக்காரு 1 hour கண்ணு திறக்கக்கூடாதுன்னு. சரி, எனக்கு ஒரு 50 rupees கூட, நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சேர்ந்து போலாம், இரு வரேன் நான். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே சாப்பிடணும். எனக்கு 50 rupees கூட. 50 ரூபாவா? இதுல எது 50 ரூபா? இதுதான் 80 ரூபாய். இது 50 ரூபாவா? சரி இந்தா, இதுல 200 ரூபா இருக்கும். 4 வாங்கிக்கோ, எங்க அப்பா அம்மா வராங்க. சரியா? ஓடி 4 வாங்கிக்கோ. ஃபிளாஷ்பேக். தங்கம், உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? ஏய், உன் பாய் ஃப்ரெண்ட் கேரிங் பாய் ஃப்ரெண்டா இல்ல ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா டி? அவன் சைக்கோடி. சைக்கோனா? அவன் எந்த அளவுக்கு சைக்கோனா? ஃபிளாஷ்பேக்.
நான் எப்பெல்லாம் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும் அப்பெல்லாம் ஏன் அந்த நாய் உன்னை அப்படி பாக்குது? டேய் அது பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பார்க்காமலமா அந்த நாய் உன்னை அப்படி பார்க்கும்? பாரு அந்த நாய் எப்படி உன்னை மோந்தன்னு பாக்குது பாரு. சொல்றாங்க. என்னடி நாய்க்கெல்லாம் சந்தேகப்படுறான்? இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒண்ணு பண்ணா. Flashback. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. டேய் எதுக்குடா அடிச்ச? நீ அந்த சின்ன பையன் ஹைட்ல இருக்கனால தானே உங்ககிட்ட பேச்ச போடுறான். நெக்ஸ்ட் வாட்டி ஹீல்ஸ் போட்டுன்னு வரல வாயை வச்சிருந்தேன். ஆமாண்டி நீ. தூப்பர் இப்ப கூட அவன் தான் ஃபோன் பண்றான். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். பொண்ணா பையனா? பொண்ணு கூட தான். அந்த பொண்ணை பேச சொல்லு. பேசுடி. ஹலோ, நான் பையன் வாய்ஸ் கேக்குது. வீடியோ கால் வா. பாரு பொண்ணு தானே இது. தோ பாரு, பையன் இல்ல பையன் வாய்ஸ்ல பேசுற பொண்ணுகிட்ட கூட பேசக்கூடாது. அவ நம்பரை பிளாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா. ஏய் போனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, இப்பதான் என் ஃப்ரெண்டு போன் பண்ணா. அவங்க ஹஸ்பண்ட் வேற ஏதோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு டவுட்டா இருக்கான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நீ எதனா ஐடியா சொல்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதெல்லாம் சப்ப மேட்ரு. எப்படியும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தனியா உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாரும் போன்ல தான் வச்சிருப்பாங்க. அப்படி போன் நோண்டிட்டு இருக்கும் போது சடனா போனை கொடுக்க சொல்லு. அவர் போனை கொடுன்னு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாருன்னா கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல எதுவும் ரியாக்ஷன் பண்ணல, என்னம்மா எதுக்குமா போன் வாங்கினு கேஷுவலா கேட்டாருன்னா ஒன்னும் இல்லன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஓகே, இது போன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், போன் எதுக்கு வாங்கினப்பா? நான் குடு. போன் எதுக்கு வாங்கின? குத்து ஒழுங்கா போனை குத்துரு. இல்ல போன நீ பாத்துட்டு கொடுப்பா. ஒண்ணும் இல்ல போனா. ஹலோ. എന്ത്? ஐ லவ் யூ. സത്യം? പിന്നല്ലാതെ. ചുമ്മാ കള്ളല്ല, സത്യം. ബ്യൂട്ടി പാർലറിൽ 10,000 രൂപ, ഹോട്ടൽ ഫുഡ് 7,000 രൂപ, ഡ്രസ്സിന് ഒരു 8,000 രൂപ, വട്ടച്ചെലവിന് ഒരു 5,000 രൂപ, എല്ലാം കൂടെ മാസം ഒരു 10,000-30,000 രൂപയാണ്. കയ്യിലെടുക്കാൻ കാണുമോ? ഇങ്ങനെയും കുറെ എണ്ണം ഉണ്ട്. അതിൽ 5 പൈസ ഇല്ല. പെണ്ണുങ്ങളെ കാണപ്പോ ഐ ലവ് യു, ഐ ലവ് യു, ഐ ലവ് യു. ஹே சிரி, நெயில் பாலிஷ் அழியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி? உங்கள் புருஷனை கழுவ சொல்லுங்கள். நல்லா இருக்கே. சூப்பரா இருக்குல்ல ஈவினிங். இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சுல்ல? ஆமாமா, அப்பப்போ இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்பதான் நம்ம பாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஆமாண்டா. அம்மா அப்புறமா பேசிக்கலாம்ல, இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல. சரி ஓகே. ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಮ್ಮ. ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಕಾಫಿ ಕುಡಿತಿದ್ದೆ. டைம் ஸ்பெண்ட் பண்றோம்லடி, நம்ம பேசலாம்ல. என்ன என் அம்மா கூட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுவும் ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳணுமாನಾ? அப்படி சொல்லடா. ಪಾತಿಯಾ ಅಮ್ಮ, ನಿನ್ ಜೊತೆ ಮಾತಾಡಕ್ಕೂ ಬಿಡ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. ಎಂತವನ್ಗೆ ನೀನ್ ಮದ್ವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ನನ್ಗೆ, ಅದನ್ನು ಕೇಳ್ಕೋಬೇಕು ನಾನು. ನನಗೆ ಅಂತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯನೇ ಇಲ್ಲ. ஹெட்டி பசிக்கு சாப்பிட சொல்றேன். சரிம்மா. இந்தா கொண்டா. இப்ப சாப்பிட்டு தட்டுல கை கழுவுறத இங்க வந்து சிங்கிள் வந்து கை கழுவிப்புங்க. ஏன்டி? அந்த தட்டுல தான் நானும் சாப்பிட போறேன். ஹெட்டி என் மேல அம்புட்டு பாசமா உனக்கு? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல. தனியா சாப்பிட்டா அந்த தட்டி நான் தான் கழுவணும். எவன் 7 தட்ட கழுவ? அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. எக்ஸ்கியூஸ் மீ. நீயா? நீ என்ன பண்றீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அதான் உனக்கு பிடிக்கல சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டல, என்ன ஃபாலோ பண்றியா?
மூச்ச பார்த்தாலே கடுப்பாது, ஒழுங்கா போயிடு. உன்னை பாக்கிறதுக்கு யார் வந்தா? நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உன் வீடா இது? ஆமா. உங்க அப்பா 6 மாசமா லோனை கட்டல. லோன் கட்டலையா? அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோனை கட்டுறதுக்கு வாக்கில்ல பெருசா பேசுறா. நீயே பாக்குறல நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கூட ஓட்டுச்சட்டி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. உங்க அப்பா என்கிட்ட லோன் வாங்கல, பேங்க் கிட்ட வாங்கியிருக்காரு. நான் உன்னை நினைக்காத நாளே இல்லடா. ஏன்டா உன்னை பிரேக்கப் பண்ணி எத்தனை நாள் திரும்ப நினைச்சிருக்கேன். உன்னை நினைச்சு நினைச்சு தூங்காம எனக்கு டார்க் சர்க்கிள்ஸே வந்துச்சுடா. என்ன மாதிரி பசங்க ஒரு வாட்டி தான் ஏமாறுவோம், மறுபடியும் எல்லாம் ஏமாற மாட்டோம். உங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா. ஹலோ, ஒரு நிமிஷம், ஒன்றும் கேட்கல, ரூமில் வந்து பேசுகிறேன். டேய், அந்த பிள்ளையோட அப்பனுக்கு கால் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணம் கேள்றான். சரிண்ணே, போன கூட பேசலாக்கா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பண்ற? உன் கூட இருக்க வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் மொட்டை பையலா தான் இருக்கணும். அந்த புள்ள சூப்பரா இருக்கு. நாங்க புது வாழ்க்கை வாழ போறோம். உங்களை நம்பி போகாத, நடுத்தரவுல தான் நிப்ப. எனக்கு தெரியும், நீ வண்டி விட்டு மட்டும் இறங்கு. என்னாச்சு பேபி? இரு, தண்ணி வாங்கிட்டு வரேன். 10 ரூபா தண்ணி கேட்கலாம். சாம்பார் ஆப் எனக்கு. பேசாம வீட்டு விட்டு ஓடிடலாமா? வேணாம், நாளைக்கு மலையனூர் நாட்டம் பாட்டுக்கு வர டான்ஸ் ஆடணும். ஃபைனலா நம்மாலே. ஹலோ பேபி, இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. நீ என்ன மறந்துரு. அம்லே, இன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இவனுக்கு ஃபோன் பண்ணப்ப இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேனே. லவ் பண்றப்பவே ஹஸ்பண்ட், அதனால தான் சேவ் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள நைட்டுக்கு பாதாம் பிஸ்தா வேற எவனும் சாப்பிட்டுட்டான். என்னடி பண்றீங்க அக்காவும் தம்பியும்? என்ன பண்ற? என்னது? காட்டு நெல்லிக்காவா? இது காட்டு நெல்லிக்காவா? முன்ன பின்ன காட்டு நெல்லிக்காய் பாத்திருக்கியா? அக்காக்கு தெரியாதுதான். எங்க அக்கா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவா. அப்படியா? சரி சரி, இரு. எவ்வளவு சாப்பிட்ட? 4 சாப்பிட்டியா? நீ? நான் ஒரு 4-5 சாப்பிட்டுருப்பியா? ரைட்டு. காட்டு நெல்லிக்காய் இல்ல, எனக்கு வேண்டாம், நான் வந்து சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. இது அரளி உனக்கு குடுக்கலன்னு உனக்கு என்ன இதுவா கடுப்பா? பைத்தியமே, இது அரளிக்காய் செடி. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எங்க அக்கா எது
ஓகே. காதலின் தீபம் வெக்கமா இல்ல உனக்கு? யாரா அவன்? குடிச்சா வீட்டுல போய் படுக்க தெரியாதா? ஐயோ நேத்து குடிச்சிட்டு இவன் வீட்டு முன்னாடி தான் போய் பிரச்சனை பண்ணோமா? போதையில என்ன பண்ணேனே தெரியலையே. ஐயோ வேற பக்கத்துல இருக்காளே. ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு தெரு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. என் வீட்டு மேல கல்ல அவுட் அடிக்கிற, என் வீட்டு முன்னாடி வாந்தி எடுத்து வைக்கிற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜோடி ஆந்திட்டு இருக்கியா? இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என் பொண்டாட்டியை பார்த்து ஐ லவ் யூ அஞ்சிலின்னு இருக்க. அண்ணே 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 எல்லாரும் பாக்குறாங்கண்ணே, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. தம்பி, அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் தம்பி மன்னிப்பு கேக்குற? இனிமேல் கரெக்டா இருந்து சொல்லு. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? சரி வா. ஏய், எல்லாம் ஓகே. அவன் பொண்டாட்டிக்கு இதுக்கடி லவ் யூ சொன்ன? ஃபைனலா மென் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சேனல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே. பாக்கெட்டுக்குள்ள கை விட்றேன். பாக்கெட்டுக்குள்ள கை விட்ட. இப்படி கை வைக்கணுமா? இப்படி பார்க்குறேன். என்ன பண்ணுற? கரெக்டாக சொல்லு. என்ன சேலஞ்ச்? என்ன பண்ணுற? கை அப்படி வச்சிருக்க. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு மேன். ஏதோ ஒன்று செய்யடா. ஓகே, இதான் ஃபிக்ஸடா? ஓகே, இதான். நான் நின்ட்டேன் பார்த்தியா? என்னாலே பண்ண முடியுது. ஏதாவது சொல்லுடா. எதுக்கு சொல்ல இருக்க? எப்படி கையை வைக்கிறது சொல்லு விஜய். நான் சொல்லல, only men can do it. என்னது? டேய் அம்மு, நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படாத. நான் கோவப்படுறேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன எதுக்கு சொல்ற நீ? இல்ல காலையில என்ன அபி உனக்கு? பீஸ்ஃபுல்லா இருக்க விட அபி. கல்யாணம் ஆனதுல இருந்து வரும் இதேதான் உனக்கு. ச்சே, நீ எதுவுமே பேசாத. ஏய் இல்ல அம்மு, அம்மு பேசாதேன்னு சொன்னேன். என் மூஞ்சி ஏன்டா பாத்துட்டு இருக்கே? ஆர்டர் என்னாச்சு? அது என்ன நான் சொல்ல வந்தேன், தோசை காலி ஆயிடுச்சான். ஹலோ ஹலோ அக்கா, போனா அக்காவா? ஆமா சொல்லுங்க அக்கா, உங்க ஹஸ்பண்ட் பேர் தானே அருண்? ஆமா ஆமா சொல்லுங்க அக்கா, நான் ஒரு வேலை செய்யற இடத்துல தான்க்கா வேலை செய்யறேன். சரி சரி. அக்கா, உங்க ஹஸ்பண்ட் வந்து யாரையோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. ஆபீஸ்ல ஒரே போன் பேசிட்டே இருக்காருக்கா. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கக்கா, நான் வச்சிருக்கேன்க்கா. சொல்லுங்க. போனா என்ன இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு? கொஞ்சம் மீட்டிங் இருந்ததுப்பா, அதான் லேட் ஆயிடுச்சுப்பா. மீட்டிங்? சரி, சமைச்சாச்சா? எல்லாம் சமைச்சிட்டேன், நீயே போட்டு சாப்பிட்டு போ. சரி, எல்லாம் இருக்காங்க. எல்லாமே இருக்கு, நீயே போட்டு சாப்பிடு. சரி, போனை வச்சுட்டு போ. போன் நேரத்துக்கு சாப்பிடும்போது உனக்கு எதுக்கு போனு? போனை வச்சுட்டு போ. சரி, இந்தா. A few minutes later. உனக்கு போன் வருதுப்பா. யாருன்னு கேளுப்பா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹலோ அண்ணா, பிளான் சக்சஸ் ஆனே. ஏய், என்ன பிளான் சக்சஸ்? என் ஃப்ரெண்ட் ரமேஷ் தானே? அக்கா, என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லிடு. இப்பதான் ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. என்ன சொல்லு. அக்கா, நாங்க டூர் போக பிளான் பண்ணிருக்கோங்கா. அதாங்க ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அண்ணனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேங்க. அப்பதான் நீங்க உங்க அம்மா வீட்டு கோச்சிட்டு போவீங்க. நாங்க டூர் போலான்னு பார்த்தாங்க ஒரு 10 நாள். வேற ஒண்ணும் இல்லக்கா. ஏய், உங்களுக்கு டூர் போறதுக்கு வேற பிளானே கிடைக்கலையாடா? என்னாச்சுக்கா? வந்து அவனை கூட்டு போங்கடா. என்னாச்சுக்கா? இப்பதானே அவன் சாப்பிடுற சாப்பாடுல வசதா வச்சேன்.
தோசையை தான் திம்பானம். இதுதான் கடைசி தோசையா இருக்கணும். இந்த தின்னு. இரு இங்க வா. எதுக்கு? இங்க வா. எதுக்கு? வேலை செஞ்சு காலையில வேலை செஞ்சுட்டே இருக்கு. டைம் திங்கதே இல்லை. உட்காரு வா. இந்தா சாப்பிடு. சாப்பிடு இந்தா. ஏன் இந்தா சாப்பிடு. நல்ல விஷமா இருக்குடா. பூனா, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன பூனா பண்ணுவ? எனக்கு முன்னாடி நீ செத்துட்டாவா? ஏய் பூனா, பூனா என்ன யோசிச்சுட்டு இருக்க சொல்லு. என்ன பண்ணுவேன், ஒரு வாரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்படியா? சரி, உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஏய் என்ன சொல்லு. நானா? நீ போன சுகத்துல நானும் செத்துலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன் போனா. ஏன்டா அழுவுற? எனக்கு 2வது கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு டேடி. அதுக்கு எதுக்கு அழுவுற? விடு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டேடி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. சரி உடுற, கனவு தான்டா. 2வது கல்யாணமும் வாங்க கூட பண்ற மாதிரி வந்துச்சுடா. நீ மொத கல்யாணத்திலே ஒண்ணு வாங்கி தரல, 2வது கல்யாணத்துல என்னடா பண்ண போற? சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.